எல்லாருமே இந்துக்கள் தான். சின்னத்துறையும் இந்து தான், நானும் இந்து தான், நம்ம சேர்மனும் இந்து தான், இங்கே இருக்கக்கூடிய பிஆர்ஓ அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்துக்கள் தான். இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். எனவே இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்பதை விட சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு வேண்டும் பெரும்பான்மையினரிடத்திலிருந்து. அதுதான் இன்றைக்கு ஒரு அரசினுடைய கடமை. அந்த கடமையை செய்கின்ற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. அந்த கடமையிலிருந்து தவறுகிற அரசு ஒன்றிய பாஜக அரசு. எந்த இந்துக்களை எங்கே வாழ விடலை சொல்லட்டும். அவர்களுக்கு ஆந்திராவில் ஏதாச்சும் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டும் போய், தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே வந்து இன்னைக்கு புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. அதாவது அவருக்கு தெரிந்த வசனங்கள், சம்மட்டியடி சவுக்கடி, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச வசனங்களைத்தான் இன்றைக்கு அண்ணாமலை உச்சரித்திருக்கிறாரே தவிர தமிழக மக்களுடைய மனநிலையை அவர் உச்சரிக்கவில்லை. இதுவரை ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு. நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாக இருப்போமே, ஆனால் இன்றைக்கு இவர்கள் முருக வேஷம் போட்டிருக்க மாட்டார்கள். ஆன்மீகம் இங்கே தலைத்திருக்கிறது என்கின்ற காரணத்தாலே தான், அதுவும் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகன் அதை தமிழர்களுடைய இதயத்தில் ஏந்தி இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு முருக பக்தர் வேஷத்தில் வந்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு யார் வேஷம் போடுகிறார்கள், யார் உண்மையானவர்கள் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வேடதாரிகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அயோத்தியில் என்னாச்சு? ராமர் பிறந்த அந்த அயோத்தியில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களே, அயோத்தி என்னாச்சு? உத்தரப்பிரதேசம் என்னாச்சு? நாடாளுமன்ற தேர்தலிலே உத்தரப்பிரதேசத்துடைய நிலை என்ன? அயோத்தியில் யார் தோற்றது, யார் வென்றது? எங்களுடைய இந்தியா கூட்டணி தான் அயோத்தியிலே வென்றிருக்கிறது. ராமர் பிறந்த மண்ணிலே வென்றது இந்தியா கூட்டணி, பாஜக அல்ல. 26 தேர்தலுக்கு நேற்று கூடிய கூட்டத்துக்கு சம்பந்தம் அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், அல்லது முஸ்லீம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தங்கள் மனச்சாட்சி அவர்களுக்கு நன்றாக தெரியும். யார் தமிழ்நாட்டை ஆண்டால் பாதுகாப்பு, யார் தமிழ்நாட்டை ஆண்டால் அமைதியாக இருக்கும், யாரிடத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள். எனவே இவர்களுடைய போலி வேடம் எடுபடாது. வந்திருக்கிற மக்களை அரசியலுக்காக இழுக்க போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள். இது முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் துணிச்சலோடு செய்யக்கூடிய தைரியம் ஒன்றிய அரசு தங்கள் கையிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே. ஆனால் நீதித்துறை இன்றைக்கு இந்தியாவிலே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல சம்பவங்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றன. இதிலும் நீதித்துறை நடுநிலைமையோடு செயல்பட்டு யாரெல்லாம் அரசியலுக்கு அங்கே தீர்மானங்கள் கொண்டு வந்தார்களோ அவர்கள் மீது தானாகவே முன்வந்து வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதித்துறை எடுக்கும். ஐகானாக்கி எங்கே கொண்டு போவாங்க? தமிழ்நாட்டை விட்டு அவங்க கொண்டு போக முடியாது. அங்கெல்லாம் போய் அவங்க எந்த கோஷமும் போட முடியாது. ஆந்திராவில் போய் வெங்கடாஜலபதியை விட்டுட்டு வேறு எந்த கோஷமும் போட முடியாது. அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கோஷம் இருக்குது. மைசூரில் சாமுண்டீஸ்வரிக்கு தான் கோஷம் போட முடியும், கேரளாவில் ஐயப்பனுக்கு தான் கோஷம் போட முடியும். அதனால முருகனை வந்து தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயும் கடத்திக்கிட்டு போக முடியாது. அவர் நம்மள்கிட்ட தான் இருப்பார், நம்மளோட தான் இருப்பார். அது போல் ஒரு பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்று அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு ஆலயங்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு 2000க்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு திருப்பணி செய்திருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எங்களுடைய முதலமைச்சர் முருகன் மாடலில் அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெரியார் குறித்தும் அதே போல் அண்ணா குறித்தும் விமர்சனம் செய்யும் போது விமர்சனம் குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள்.